பொதுமக்கள் பங்களிப்புடன் திருவாரூர் மாவட்டத்தில் கட்டப்பட்ட பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் 6 ஆண்டுகள் ஆகியும் வீரர் வீராங்கனைகளின் பயன்பாட்டுக்கு வராமல் கேட்பாரற்று கிடக்கிறது. இதனால் மக்கள் பணம் வீணாகியுள்ளதாகவும் விரைவில் பல்நோக்கு அரங்கத்தை திறக்க வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் மாவட்ட விளையாட்டு மைதானம் செயல்பட்டு வருகிறது. இங்கு குடியரசு மற்றும் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள், மாவட்ட மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. விளையாட்டு வீரர்கள் பயன்பெறும் விதத்தில் பொதுமக்கள் பங்களிப்போடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் ஒன்றும் இங்கு கட்டப்பட்டது. ஆனால் நீண்ட நாட்களாகியும் அது திறக்கப்படாமலேயே உள்ளது. கட்டி முடிச்சு 7 வருஷம் ஆகுது, ஆனால் பூட்டியே தான் கிடக்குது. இது எதுக்கு கட்டினாங்கன்னே தெரியல. இன்னைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் சாதிக்கணும்னு நினைச்சு வராங்க விளையாட்டுத்துறையில. இப்போ விளையாட்டுத்துறையில இது மாதிரி பூட்டி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படி சாதிப்பாங்க? இப்போ இங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளு மண் கல்லா தான் கிடக்குது. இப்போ ஏழை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஷூ கூட இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கால் ஷூ கூட கிடையாது, ஆனால் கல் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கு, சிரமப்படுறாங்க. திருவாரூர் மக்களும் விளையாட்டில் ஆர்வமிக்க வீரர் வீராங்கனைகளும் பயன்பெறும் விதத்தில் சதுரங்கம், கூடைப்பந்து, கைப்பந்து, டேபிள் டென்னிஸ், வாள் சண்டை, கபடி உள்ளிட்டவை விளையாடும் விதத்தில் பல்நோக்கு அரங்கம், பார்வையாளர்கள் அரங்கம் என்று அனைத்து வேலைகளுமே முடிந்திருந்தாலும் பயன்பாட்டிற்கு வராத காரணத்தினால் சிதிலமடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே உள்ள சுவர்கள்லாம் தெரிப்பிடும் நிலமையில இருக்கு. மேலும் இங்கே உள்ள லைட்னிங்லாம் எல்லாமே பழுதடைகிற நிலமையில போயிடுச்சு. ஸோ இதை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மேலும் இங்கே உள்ள இந்த உள் விளையாட்டு அரங்கம் மல்டி பர்பஸ் லெவலில் இருக்கு. அதனால மற்ற பிளேயர்ஸ்லாம் இங்கே இந்த இடத்துல விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் விளையாடாம வெளியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் திறக்கப்படாததற்கான காரணம் குறித்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் கருணாநிதியிடம் கேட்டபோது 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அரங்கம் கட்டும் பணிகள் முடிவடைந்தது என்றும் இதுகுறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிப்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கமானது இதுவரை திறக்கப்படவில்லை. இதனால் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். உடனடியாக இந்த உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து வீரர்களை சாதிக்க வைப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.